2025 குரூப் 1 கொஸ்டின். நிதி ஆயோக் சம்மந்தமாக ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து 12ஆம் வகுப்பு பொருளியலில் 11வது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். அந்த திட்டமிடல் அப்படிங்கிற பாடத்தில் நிதி ஆயோக் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் 4வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவர்னு கொடுத்துருப்பாங்க. அது தவறு. ஏன்னா அதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர். இந்திய பிரதமரே நிதி ஆயோக்குடைய தலைவர், மத்திய அமைச்சர்கள் இதன் உறுப்பினர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சாலே நம்ம எல்லா ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 4 இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இருந்தாலும் மற்றதை பார்க்கலாம். திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும்படி இந்திய அரசு இந்த முடிவை எடுத்தது. அதுபடி ஜனவரி 1, 2015 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை, இது ஒரு சிந்தனை குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோகோட பணிகளை பார்க்கும்போது திட்டமிடல் தான் அதனோட முதன்மையான பணியாக இருக்கும். அது ஒரு சிந்தனை குழு, அவ்வளோதான். நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் அதற்கு கிடையாது. திட்டமிடல் தான் இதன் முக்கியமான நோக்கம். அப்போ சிந்தனை குழுங்கிறது சரி, நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதும் சரி. சிலபஸில் இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த கேள்வி